நீங்க தோராயம் ஷோ பேசினாலும் புரியணும் அவ்வளவுதான். அந்த ஷோ வந்து ரொம்ப பப்ளிசிட்டிக்கா இல்ல. அதனால அது நோ, சக்சஸ்ஃபுல்லா நோ, அப்படியெல்லாம் நீங்க லூசா சொல்ல முடியாது. ஹரிணிபிரியா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. If there had not அதெல்லாம் ஆன்சர் பண்ணாங்க. If there had not been so much publicity about the show, it wouldn't have been successful. சூப்பரான ஆன்சர். கண்டிஷன் 3. சுபா ஹெல்ப் பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. குயிக்கா 3 பேர்ல யாராவது ஒரு கலகலன்னு சொல்லுமே. சார் எனக்கு அது சொல்ல தெரியல சார். அது தமிழ் புரியுது, எனக்கு புரியுது. சரி, இந்த ஷோ பத்தி ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணாம இருந்திருந்தால் பண்ணாம இருந்திருந்தா ஆ. வெரி குட். பண்ணாம இருந்திருந்தா சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காது சார். அவ்வளவுதான். இப்ப என்ன சக்சஸ் ஆனதோ இந்த அளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காது. அருமையா சொன்னாங்க. சுபா அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ சார். எனக்கு ஆடியோ சரியா கேட்கல, இருந்தாலும் கரெக்டா வந்து உள்ள போய் சேர்த்துட்டாங்க. சோ இப்ப என்னன்னா இந்த ஷோ இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணாம விட்டுருந்தோம்னா, பண்ணாம இருந்திருந்தோம்னா இந்த அளவு நம்ம ஜெயிச்சிருக்க முடியாது. இந்த ஷோ பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. காரணம் அது அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? பப்ளிசிட்டி. சோ பப்ளிசிட்டி பண்ணாம இருந்திருந்தோம்னா ஜெயிச்சிருக்க முடியாது. பப்ளிசிட்டி பண்ணோம், ஜெயிச்சிட்டோம். ஹரிணிபிரியா, அது ஓகேவா? ஓகே சார். இத வச்சு நீங்க என்ன வேணாலும் கம்பு சுத்தலாம் பாருங்க. இப்ப என்ன வேணாலும் பண்ணலாம் பாருங்க. இப்ப நம்ம கனிஷ்கா கேட்போம். நம்பர் 7 லாக் பண்ணுங்க. கண்டிஷனல்ல அழகா ஆன்சர் பண்ணுங்க. If I dash be your mother, I would not let you go. Sir, conditional 2. சூப்பர். சார். ஆன்சர் சொல்லணும். கரெக்ட்டா ஆன்சர் சொல்லணும். If கண்டிஷனல் I 2. been your mother, நோ, கண்டிஷனல் 2 ஹரிணிபிரியா. If I were sir. If I were your mother, that's all. Were அவ்வளவுதானே. இமேஜினரி தானே, பாஸ்ட் தானே. If I were your mother தமிழ்ல I சொல்லுங்க. were your mother. நான் உன் அம்மாவா இருந்திருந்தா உன்னை போக விட்டுருக்க மாட்டேன். இருந்திருந்தா இல்ல, நான் உங்க அம்மாவா இருந்தா 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 நான் உன்னை போக விட மாட்டேன். சார், ஐ ஹேவ் ஒன் டவுட் சார். சொல்லுங்க. சார், இதுல ஐ பக்கத்துல வாஸ் தானே சார் வரும் பாஸ்ட்க்கு? வாஸ் அது வந்து நார்மலுக்கு. அருமையான Okay, question, அருமையான கொஸ்டின். ஐக்கு அப்புறம் வேர்னா இமேஜினரி. இமேஜினரி இது பாஸ்ட் இல்ல, அதனால தான் சொன்னேன் இமேஜினரின்னு சொன்னோம். If ஓகே சார். நான் உங்க அம்மாவா இருந்தாக்க, நான் உங்க அம்மாவை இப்ப நான் போட்ட ஐ ஹேட் விங்ஸ்ன்னு, அந்த ஹேடுங்கிறது ஐ ஹேட் விங்ஸ்ன்னு போட்டேன் இல்லைங்களா, அது ஹேவோட ஹேட் இல்ல, இமேஜினரி ஹேடு. பாஸ்ட் Okay. மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் கண்டிஷனல் 2. இந்த கண்டிஷனல் வந்து இமேஜினரி. அருமையான கொஸ்டின் அது. நிறைய வாட்டி இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் பார்க்கலாம். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் டூ இட், இஃப் ஐ வேர் யூ ஐ வுடன்ட் டூ இட் சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோ ஹீரோயின் மாறி மாறி பேசுவாங்க. இஃப் ஐ வேர் யூ அதை நீங்க சப்டைட்டில்லாம் ஆன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் உண்மையாலே நீங்க தப்பு இல்லாம பண்ணணும். இப்ப இதுல வந்து அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்டைம்ஸ் இஃப் ஐ வாஸ் யுவர் மதர்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து கரெக்டா பேசுவாங்க. ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து மெட்ராஸ் தமிழ் மாதிரி போட்டு அதை போட்டு குழைச்சி எடுத்துருவாங்க. ஸோ இது 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 வந்து நல்லா இது பண்ணுவாங்க. நம்பர் 8 இது பாஸ்ட் கிடையாது, இமேஜினரி. உங்க ஆன்சர் வந்து இது பாஸ்ட் கிடையாது. பாஸ்ட்னா வாஸ், ஆனா இது இமேஜினரி பாஸ்ட்ங்கிறதுனால இமேஜினரி பாஸ்ட் இல்ல, இமேஜினரிங்கிறதுனால வேற. ஹரிணிபிரியா நம்பர் 8 ஃபர்ஸ்ட் இது லாக் பண்ணுங்க. Many people dash be injured if the stage collapses. If the stage collapses. Sir, condition 1 sir. குட். ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். Many people were injured if the வேற stage எப்படி வரும்? collapses. மெயின் கிளாஸ் ரியல் Oh, okay. Will வரும். ஃபுல்லா People will many people will injured if the stage collapses. அந்த பி தான் இங்க மெயின். Okay sir. B. Okay sir. பி தான் இன்ஜூர்ட் அட்ஜெக்டிவ். Okay sir. People will, the B க்கு பதிலா will be போடு. Many people will be injured if the stage collapses. அவ்வளவுதான். இன்ஜூர்ட் வந்து அட்ஜெக்டிவ், பி வந்து மெயின் வெர்ப், will வந்து சப்போர்ட்டிங் வெர்ப். நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்க, if the stage collapses conditional 1. சூப்பர். ஸ்டேஜ் கொலாப்ஸ் ஆயிடுச்சுனாக்க நிறைய பேர் இன்ஜூரி அடைவார்கள். So very good. 9 if you dash drive carefully around the bend,
there couldn't have been an accident. Ah. Conditional 3, sir. கண்டிஷனல் 3 அடுத்த செகண்ட் ஆன்சர் பண்ணுங்க. இப்ப if கிளாஸ் ஃப்ரண்ட்லயே வந்துருச்சு, ரொம்ப ஈஸி. If you had driven carefully சூப்பர். if you have driven carefully, இப்ப around the தமிழ்ல bend, சொல்லுங்க. எவ்வளவு தமிழ்ல சொல்லுங்க, எவ்வளவு ஈஸியா வரப்போகுது பாருங்க. there wouldn't have been an accident. there wouldn't have been an accident. அருமையா இருக்கு. சுபா இது ஈஸியா சொல்லிடலாம், நீங்க நம்பர் 9 சொல்லிடலாம். தமிழ்ல சொல்லுங்க. Sorry, if you had driven carefully around the bend, there would not have been an accident. நீங்க bend பண்ணி drive பண்ணாம இருந்தீங்கன்னா இருந்திருந்தீங்கன்னா there would not have been accident நடந்திருக்காது. அவ்வளவுதான், ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. இப்ப என்ன ஆச்சுன்னா ஒழுங்கா ஓட்டல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ இதுதான் அந்த வந்து இமேஜினரி வந்து என்னன்னா, இந்த ஆக்சிடென்ட் நடக்கலங்கிறது இமேஜினரி. உண்மையான ரியலா நடந்தது என்ன, ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதான் உண்மை. புரியுதுங்களா சுபா? இது புரியுதுங்களா எதுக்கு இமேஜினரின்னு சொல்றாங்கன்னு? புரியுதுங்க சார். ஸ்டேட்மெண்ட் இமேஜினரி, ஆனா வேற என்ன ஒண்ணு நடந்துருச்சு. அது பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், ஆனா வேற ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. அவ்வளவு அதுதான் இமேஜினரிங்கிறாங்க. நம்பர் 10 நம்ம இந்த வேடுங்கிற வார்த்தை வந்து கிராஸ் பண்றது, அதை வச்சு கஷ்டப்பட வேண்டாம். அதுக்கு பதில் ஒரு 2-3 நம்ம இது பண்ணிக்கலாம். 11 ஹரிபிரியா, இது மட்டும் லாக் பண்ணுங்க. கண்டிஷனல் 11. If I go to Kuala Lumpur, மலேசியாவோட கேபிட்டல். okay sir, can you repeat sir? Kuala Lumpur. I dash in touch with you. Sir, the condition 1 sir. Very good. If I go to Kuala Lumpur, I will get in touch with you. அவ்வளவுதான். அவர் வந்து கோலாலம்பூர்ல இருக்காரு, யூன்னு சொல்ற அவர் வந்து இருக்காரு. நான் இந்தியால இருந்து கோலாலம்பூர் போனேன்னா நான் ஐ வில் கெட் இன் டச் வித் யூ, நான் உடனே கான்டாக்ட் பண்றேங்கிறாங்க. அவ்வளவுதான். நான் இப்ப வர்றேன், அப்ப கோலாலம்பூர் வர்றேன்னா உனக்கு இது பண்றேன் அப்படின்னு. சோ இது என்னன்னா, கோலாலம்பூர் போறதுக்கு எப்ப வேணாலும் நான் போறதுக்கு ரெடியா இருக்கேன்னு. இது வந்து இமேஜினரி கிடையாது, இது வந்து ரியலாவே. கோலாலம்பூர் போறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஒரு பிளான் இருக்குது. நீ அங்க இருக்கிறதுனால நான் அங்க வந்து நான் அங்க வர்றேன்னா நான் வந்து உன்னை பாக்குறேன் அப்படிங்கிறது தான். உன்னை வந்து பாப்பேன் அப்படின்னு. இதுல என்ன அப்படின்னா, இமேஜினரி கண்டிஷனல் 2A வராதுன்னா அது வந்து சாத்தியமே இல்லை கோலாலம்பூர் போறது அப்படின்னா தான். அப்படி இல்லையே, நம்ம சாத்தியம், நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே சொல்றோம். புரியுதுங்களா? இஃப் ஐ ஹேட் விங்ஸ் சொல்றோம், எனக்கு ரெக்கை இருந்தா, ரெக்கை இருக்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது. இப்ப இதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. அதனால கண்டிஷனல் பண்ணி ஐ வில் கெட் இன் டச் வித் யூ. சூப்பர் சூப்பர். 12 கனிஷ்கா. We dash meeting if there is not enough quorum. Quorum members. Quorum no panel group of members. Conditional 1 sir. Conditional 1. Very good. We will postpone the meeting if there is not enough quorum. Beautiful. அப்பாடா, அருமை 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 அருமை. சூப்பர் சூப்பர். ஒரு ரீசனுக்காக இப்போதைக்கு அது ரூம் மாதிரி தான், கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி தான். ஆமா, எனஃப் குவாரம்னா ஒண்ணு இல்ல, மீட்டிங்க போஸ்ட்போன் பண்றோம். குவாரம்னா அந்த குரூப்ல வந்து அந்த பொதுக்குழு செயற்குழுமாங்கல்ல, அது இவ்வளவு பேர் நல்ல குறைச்சலா வர்றாங்கன்னாக்கா நம்ம இன்னொரு நாள் தள்ளி வச்சுக்கோ அப்படின்னு. Now 16 ஒரு ரீசனுக்காக சிலது ஸ்கிப் பண்றேன், அடுத்த கிளாஸ்ல விட்டது பிடிப்போம். இப்போதைக்கு எனக்கு வந்து குயிக்கா கொஞ்சம் கவர் பண்ணணும், 15 minutes தான் இருக்குது. 16 கனிஷ்கா. No one dash you anymore if you are still stubborn. Sir, conditional 1. Conditional 1, very good. Answer பண்ணுங்க. No one advise you anymore if conditional 1 no one will advise you anymore if you are no one will advise still stubborn. If you are still stubborn. இப்ப பாருங்க, சுபா மேம் 16க்கு தமிழ்ல சொல்லுங்க குயிக்கா.
சார் நீங்க ஸ்டபானா இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க சார். இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண இப்ப இருந்தா. இன்னமும் நீங்க பிடிவாதமா இருக்கீங்கன்னா யாரும் உங்களுக்கு அறிவுரை சொல்ல மாட்டாங்க. சொன்னதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க. வெரி குட், வெரி குட். சூப்பர் சூப்பர். 17 ஹரிப்ரியா. கண்டிஷன் லாக் If பண்ணுங்க. okay, sir. If David had been, வரட்டும், ஒரே நிமிஷம் வரட்டும். okay, sir. இது புரிய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஈஸியா கொண்டு வந்துடலாம்ல. Yes, sir. ஒர்க் பண்ணீங்கன்னா போதும். அது நான் நிறைய எக்ஸாம்பிள் இது பண்ணிருக்கேன். நீங்க அதுல ஒர்க் பண்ணீங்கன்னா போதும். If David has been luckier, எதுக்கு has had, okay, sorry, sir. If David had been luckier, he dash the contest. கண்டிஷன் என்ன சொன்னீங்க? ஒரு நிமிஷம் சார். சார் இது கண்டிஷன் 3 சார். வெரி குட். அந்த 5 ஃபார்ம்ஸ் வின்னுக்கு அழகா போட்டு கடகடன்னு கொண்டு வந்திருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. He would won the contest. ஓ எல்லாம் விட்டுட்டீங்க. He had Would have sir. ஃபுல்லா Would have won the contest. If David had been luckier, he would have won the contest. ஒன்னு படிச்சோம்னா Okay, won the contest. Okay, won the contest. வெரி குட். இப்ப தமிழ்ல எனக்கு சொல்லுங்க ஹரிப்ரியா. தமிழ்ல சொல்லுங்க. இப்ப டேவிட் வந்து லக்கியரா இருந்திருந்தா அவங்க வந்து வின் பண்ணிருப்பாங்க. தோத்து போயிட்டாரு. கடைசி பாயிண்ட்ல போயிடுச்சு. லக்கி அவருக்கு லக் இல்லாம போயிடுச்சு. தோத்து போயிட்டாரு. அவருக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் லக் மட்டும் இருந்திருந்தா அவர் ஜெயிச்சிருப்பாரு. போட்டியில ஜெயிச்சிருப்பாரு. சூப்பரா பண்ணீங்க. வெரி குட். தேங்க்யூ சார். இப்ப ஒண்ணு பண்ணலாம். இப்ப நம்ம கனிஷ்காவே கேட்கலாம். கரெக்டா சொல்லணும். 18 வந்து if you had lost your temper என்ன தெரியுமா? நிதானம். கோபம். your temperனா கோபம். டெம்பர்னா நிதானம். சோ ஓகே சார். டெம்பர்னா நிதானத்தை எடுக்கிறது. டெம்பர்னா நிதானம். லாஸ்ட் யுவர் டெம்பர்னா கோபம் பாருங்க. அப்படியே கரெக்டா சொன்னாங்க அவங்க. நான் இப்படி சொன்னேன், ஆப்போசிட் வேர்டா சொன்னேன். டெம்பர் வச்சு சொன்னேன், அவங்க கோபத்தை வச்சு சொல்றாங்க. வெரி குட். We had lost your temper, you dash a good friend. Conditional என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட்? லூஸ் கல்ஜ் ஃபார்ம். Conditional 3. லூஸ் கல்ஜ் ஃபார்ம் சொல்லுங்க. லூஸ் lost லூசஸ். இருங்க கனிஷ்கா. லூஸ் வந்து V1 V2 என்ன? lose. V2 என்ன கனிஷ்கா? இது வந்து லூசஸ். பார்க்கிங் லாட்ல போட்டு ரெண்டு நாள் இருக்கும். அதுல ரெண்டு இருக்கும். Lose lost. இல்ல V2. லூசஸ். இல்ல Lost sir. ஸ்பெல்லிங் LOST. அவ்வளவுதான். V2 வந்து லாஸ்ட். V3 loses. நோ V3 Lose lost. அது லாஸ்ட் தான். LOST லாஸ்ட் லூஸ் லூசன். இந்த மாதிரி இடத்துல Losing. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது நல்லா பேசுறவங்க என்னன்னா இந்த 5 ஃபார்ம் விட மாட்டாங்க. கஷ்டமான எல்லா வார்த்தைக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம எடுத்தோன்னு போறது. சார் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் தானே சார் வருது. இந்த லாஸ்ட் இருக்குல்ல, அதே லாஸ்ட் தான். இதுதான் V3. அது V3 தானே? ஆமா சார். If you had lost your temper, அடிங்க ஆன்சர் பண்ணுங்க. குயிக்கா பண்ணுங்க. You would have lost a good friend. இப்ப தமிழ்ல சொல்லுங்க. நீங்கள் உங்கள் நிதானத்தை இழந்திருந்தால், நீங்க உங்க நிதானத்தை இழந்திருந்தா நீங்க ஒரு நல்ல நண்பனை இழந்திருப்பீங்க. நல்ல வேளை நீங்க நிதானத்தை இழக்கல. உங்க ஃப்ரெண்ட் இருக்கா இன்னும் உங்களுடைய. புரியுதா? நீங்க உங்க நிதானத்தை இழந்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பனை நீங்க இழந்திருப்பீங்க. இது வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்க கரெக்டா கொண்டு வந்தாங்க. இந்த 9 நம்ம அடுத்த கிளாஸ்ல பண்ணுவோம். ஏன்னா பாசிவ் ஃபார்ம் அதுக்காக நான் போடுறேன். சார் இதற்கு ஆன்சர் வந்து you would have promoted. You would have been promoted. அந்த been தான். promote வந்து adjective. You would have been. நான் சொல்றேன் தனியா ஒரு கிளாஸ் எடுத்துலாம். ஏன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்து முடிச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வர வைப்போம். 21 ஹரிப்ரியா.
if we dash for the environment, we will have less pollution. Sir, the condition 1, sir. Very good. If we அப்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். if we care for the environment, we will have less pollution. Simple question. If you care for them, we'll have less pollution. அவ்வளவுதான். நம்ம இதுக்கு வந்து நம்ம கேர் எடுக்கிறோம்னா பாருங்க, இந்த நம்ம சூழலை பத்தி நம்ம கேர் எடுக்கிறோம்னா பொல்யூஷன் வந்து குறைச்சலா இருக்கும். குறைச்சிடலாம். we will have less pollution. குறைச்சலா இருக்கும். குறைச்சலா இருக்கும். Super. Okay. We will do this one. 24, Kanishka. Oh, 24. We First dash conditional lock பண்ணுங்க. என்ன sir? Conditional first lock பண்ணுங்க 24 க்கு. Okay sir. We dash not dash where go to if we did not have a tourist guide. if class ஃபுல்லா கொடுத்திருக்காங்களா கனிஷ்கா? அடுத்த செகண்ட் சொல்லணும் நீங்க கண்டிஷன் என்னன்னு, அப்புறமா நீங்க கொண்டு போங்க பாக்கி எல்லாத்தையும். if plus ஃபுல்லா இருக்கா? ஆமா சார். if we do not did have plus have கூட்டிக்கலாமா? did plus have கூட்டிக்கலாமா? கூட்டினா என்ன வரும்? did I having கூட்டினா என்ன வரும்? did not. no, not வந்து போடுறீங்க. Had no sir. Add sir. ஆட் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன கண்டிஷன் என்னது? இது second 3 sir. 3 sir. Condition 3. Conditional 2. Kaniska. Okay. Sir, had தானே sir வருது? had main verb. if I had wings ஞாபகம் இருக்கா ஹரிபிரியா? if I had wings. okay. okay sir. அங்க வந்து supporting முன்னாடி வந்து நீங்க பின்னாடி வந்துருது. if we had a tourist guide அதுதானே சார்? இப்ப டூரிஸ்ட் கிடைச்சிருந்தால டூரிஸ்ட் கிடைக்கலன்னா, டூரிஸ்ட் கைடு கிடைக்கலன்னா போங்க, போயிட்டே இருங்க, ஆன்சர் பண்ணுங்க. we could not known we could not ஸ்ட்ராங்கா படிங்க, வால்யூமா படிங்க கனிஷ்கா. முக்கியமான வார்த்தைகள் எதுக்கு இதெல்லாம்? we could not knew where to go. நியூ எப்படி வரும்? we would not க்கு அப்புறம் என்ன வரும்? we would not க்கு அப்புறம் எப்படி வரும்? nude நோதன, வெறும் நோதன வரும். known. sorry sir, we could not know. ஏனே third class நினைச்சிட்டேன். if you did not have a tourist guide, we would We not could know where not to go. known. டூரிஸ்ட் கைடு மட்டும் இல்லைன்னா நமக்கு எங்க போறதுன்னே தெரியாது. அதே மாதிரி டூரிஸ்ட் கைடு மட்டும் இருக்காருன்னு வச்சுங்க, நமக்கு தெரியும் எங்க போறதுன்னு, அப்ப போயிடலாம். இது வந்து நமக்கு இருக்காரா என்னன்னு தெரியாது. அங்க போய் இறங்கினதுக்கு அப்புறம் தான் கைடு இருக்காரான்னு தெரியும். அதனால நமக்கு வந்து இமேஜினரியா பேசுறாங்க. Not know where to go if we did not have. ஹரிணி பிரியா, முக்கியமானது இந்த ஹேவ் இருக்கு. டிட் பிளஸ் ஹேவ் கூட்டிட்டா ஹேட் தான வருது. ஹேட் வந்து sir. பாஸ்ட் டென்ஸ், மெயின் வெர்ப், சப்போர்ட்டிங் வெர்ப் கிடையாது. ரொம்ப முக்கியம். okay sir. அதுக்கு அப்புறம் எப்பயுமே V1 தான் வரும். அது ஞாபகம் வச்சுங்க கனிஷ்கா. okay sir. மேஜர் தப்பு இப்படி பண்ண கூடாது. if you dash up 25 ஸ்ரீ கனிஷ்கா. sir third class conditional 3. conditional 3 வேக்கு 5 ஃபார்ம் சொல்லுங்க. wake woke woken அமெரிக்கால சொல்லுவாங்க. அமெரிக்கால wokenபாங்க, நீங்க சொன்னாலும் தப்பு இல்ல. பிரிட்டன்ல வந்து wake wokenே சொல்லுவாங்க. அதனால ரெண்டுத்துல எதுனாலும் ஓகே தான். ஆனா V3 வந்து நீங்க V3 தான் யூஸ் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க. if you had woke up late you would have missed the bus. அவ்வளவுதான். if you had woken up அமெரிக்கன் ஸ்டைல்ல சொல்லுங்க, ஏன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். if you had woken up சொல்லுங்க. ஏன்னா ரெண்டாவது ஓகே சொல்லணும், மூணாவது சில பேருக்கு தெரியாது. இப்ப நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. ஓகே V3 தான் யூஸ் பண்றாங்க. had woken up late இப்ப தமிழ்ல சொல்லுங்க கனிஷ்கா, அது ஈஸி தான். சரி, எனக்கு அது வராதுல. சுபாவ கேப்போம். if you had woken up late you would have missed the bus. சுபா தமிழ்ல இப்ப 25 சார். 25 க்கு தமிழ்ல சொல்லுங்க. சார் நீங்க லேட்டா வந்திருந்தீங்கன்னா, லேட்டா எழுந்திருச்சிருந்தீங்கன்னா, லேட்டா எழுந்திருந்தீங்கன்னா இந்த பஸ்ஸ மிஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. அவ்வளவுதான். இப்ப நடந்தது என்னங்க? நீங்க கரெக்டா எழுந்திருச்சிட்டீங்க, பஸ்ஸ புடிச்சிட்டீங்க. ஆல்ரெடி இது முடிஞ்சது தானே சார் ஆக்ஷன்? பஸ்ஸ புடிச்சிட்டோம்.
அது வந்து எப்படி ஒரு இமேஜினரி என்ன யோசிக்கிறோம், நல்ல வேலை பஸ்ஸை விட்டுருப்போம்ப்பா, பஸ்ஸை விட்டுருப்போம், கொஞ்சம் 5 நிமிஷம் லேட்டா இருந்தாக்க விட்டுருப்போம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஆமா. இப்ப உண்மையிலே என்ன நடந்தது, இவங்க நேரத்துக்கு எழுந்திரிச்சிட்டாங்க, பஸ்ஸை பிடிச்சிட்டாங்க. சப்போஸ் அவங்க தூங்கி இருந்தாங்கன்னா அவங்க விட்டுருப்பாங்க. சூப்பர். 26 ஹரிணி பிரியா, அழகா சொல்லுங்க. இன்னும் ஒண்ணு மட்டும் பண்ணலாம். 26 Okay, கரெக்டா சொல்லுங்க, லாக் பண்ணுங்க கண்டிஷன். Okay, sir. The world would be a better place for us if we dash one another equally treat. Sir, இது condition 3, sir. ஓ போயிடுச்சா? Sir, sir, condition 2, sir. Condition 2, sir. Sorry, sir. இப்ப சொல்லுங்க, ஈவ் கிளாஸ் ஃபில் பண்ணுங்க, அப்புறம் தமிழ்ல பேசலாம். If class, sir. காணும். உங்களால பண்ண முடியும். அதுல 5 ஃபார்ம், ட்ரீட்டுக்கு 5 ஃபார்ம் போடுங்க. எந்த ஃபார்ம் அங்க வரும்னு பாருங்க. கண்டிஷனல் 2னு தெரியும். அடுத்த செகண்ட் அடிக்கலாம். Treated. அவ்வளவுதான். V2 ட்ரீட்டட். இப்ப தமிழ்ல சொல்லுங்க, அருமையா சொல்லிட்டீங்க. இப்ப தமிழ்ல சொல்லுங்க, நீட்டா சொல்லுங்க பாப்போம். இந்த உலகம் வந்து பெட்டர் பிளேஸா இருக்கும் நம்ம ட்ரீட் பண்ணியிருந்தா கிடையாது, ஈக்குவலா ட்ரீட் பண்ணியிருந்தா பண்ணா ஓகே, ஈக்குவலா ட்ரீட் பண்ணா ஈக்குவலா ட்ரீட் பண்ணாக்கா எல்லாருக்கும் நல்ல பிளேஸா இருக்கும். நல்லா இருந்திருக்கும். So the last one is coming up. ஈஸியாவே கொடுக்குறேன். If your badminton players 28 Kanishka, that is the last one for the day. 28. We dash the offer if we had read the ஹேடுக்கு அப்புறம் எப்படி ரீட் வரும் கனிஷ்கா? ஹேடுக்கு அப்புறம் எப்படி ரீட் வரும்? we had read. We have read the fine print. had. என்ன புரியல சார்? have நம்பர் இருந்தது திடீர்னு. had தான் சார் சொன்னாங்க. had தான் சார். ரெண்டாவது வாட்டி had நம்பர் தெரியும். இல்ல சார், ரெண்டு வாட்டி had தான் சார். Very good. had read the fine prints in the agreement. I had read the fine prints in the agreement. fine print தான் தெரியல. fine print தான் கீழ வந்து சின்ன எழுத்துல எழுதி இருப்பாங்க. fine ஸ்மூத்தா இருக்குமே அதானே சார்? இப்ப கண்டிஷன் எனக்கு அதுல வந்து கண்டிஷன்லாம் போட்டுருப்பாங்க. condition 3 very good. condition 3 very good. ஆன்சர் பண்ணிடுங்க, அப்புறம் தமிழ்ல பேசுறதா லாஸ்ட் ஒன். We had rejected the offer. No. we would have rejected the offer. என்னங்க, அதுல கீழ உள்ள ஃபைன் பிரிண்ட் நான் ஒழுங்கா படிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், அதை மட்டும் நான் ஒழுங்கா படிச்சிருந்தேன்னா நான் இது வேண்டான்னே சொல்லியிருப்பேன். ஏன்னா அதுல வாரண்டி கேரண்டி பத்தி எல்லாம் ஃபைன் பிரிண்ட்ல வந்து இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதை நான் படிச்சிருந்தேன்னா நான் இதை வாங்கியிருக்கவே மாட்டேன், இந்த ஆஃபரை நான் ஏற்றிருக்கவே மாட்டேன். சுபா, இது புரியுதுங்களா சுபா? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இல்ல அவங்க பேசுறது கேட்கல. பிரியா, நீங்க பேசுறது புரியுதுங்களா? சார் புரியுது சார். வேண்டானே சொல்லி இருந்திருப்போம். நம்ம வந்து இத இந்த ஃபைன் பிரிண்ட் ஒழுங்கா அந்த கண்டிஷனை மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தா போதும், இதை நான் ஆஃபரை வந்து நம்ம வந்து வேண்டானே சொல்லி இருந்திருக்கோம் அப்படிங்கறத. சூப்பர், நிறைய பண்ணிருக்கோம். ஒரு 20க்கு மேல பண்ணோம். வெரி நைஸ், குட் ஜாப். அடுத்த கிளாஸ் மிஸ் பண்ணாம வந்துருங்க. ஏன்னா இதுல உள்ள எல்லா பாசிபிலிட்டியும் பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸை கம்பைன் பண்ணுவோம். இதுல வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை கொண்டு வந்து கண்டிஷன்ஸோட இணைப்போம். பண்றப்ப இது எல்லாமே பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு பெரிய இதா இருக்கும், ஸ்டெப் ஃபார்வர்டா இருக்கும். ஓகே சார். All of you on Saturday at Mr. 2:30 PM. I'll see all of you. Okay sir. Thank you. நல்லா பண்ணிருக்கீங்க. நல்லா பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஹரிணி பிரியா கேட்ச் அப் பண்ணிட்டீங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், கேட்ச் அப் பண்ணிட்டீங்க. Thank you sir. அந்த அந்த மொமெண்டத்தை கீப் அப் பண்ணிட்டே இருங்க. ஓகே, thank you sir. ஹோம்வொர்க் பண்றது எல்லாமே ரொம்ப பிக் வொர்க், ரொம்ப நல்லா பண்றீங்க. தமிழ்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஷூர் சார், கண்டிப்பா. See all of you. Okay. Thank you sir. Thank you sir.